பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தேவனுடைய மனுஷன் சோர்ந்து போனவராக காட்டு பாதை வழியாக நடந்து சென்றார். அப்படி காட்டு பாதை வழியாக நடந்து செல்லும் போது தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார். அப்படி அவன் நடந்து செல்லும் போது, உன் கண்களுக்கு முன்பதாக 2 விதைகளை நீ பார்க்கிறாய் என்று சொன்னார். அதற்கு அந்த மனிதன், ஆம், 2 விதைகள் இருக்கிறது. அதில் ஒன்றின் விதை ஒரு புல்லினுடைய விதை, மற்றொரு விதை ஒரு மூங்கிலோட விதை. அந்த புல் வேக வேகமாக வளரும் என்றும் அந்த மூங்கில் வளர்வது அரிது என்றும் சொல்லி தேவனிடத்தில் அவன் பேச ஆரம்பித்தான். உடனே தேவன் அவனோடு பல காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்த விதைகளை நான் நிலத்திலே போட்ட உடனே நான் மழையை வர பண்ணுவேன். அப்படி மழை வந்த பிறகு இந்த புல்லுடைய விதை அடுத்த நாளை முளைத்து வேக வேகமாக வளருமாம். அடுத்த விதை மூங்கிலுடைய விதை 1 வருடங்கள் கழித்து கூட அது வளரவே வளராது. அடுத்த வருடத்திலே இந்த புல்லோட விதைகள் முளைத்து பூ பூக்க ஆரம்பித்து விடும். ஆனால் 2வது வருடம் கூட இந்த மூங்கில் முளைக்கவே முளைக்காது. 3வது வருஷத்துல இந்த புல் பூ பூத்து அது சாகிற நிலைமை வந்துவிடும். அதற்கு பிற்பாடுதான் இந்த மூங்கில் விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. இந்த 3 வருஷங்களும் இந்த புல் அழகாக வளர்ந்து பச்சை பசேலு என்று செழித்து அழகான பூக்களை கொடுத்து அது சாகிற நிலைமை வரைக்கும் இந்த மூங்கில் வளரவே இல்லை. ஒரு சாபத்தை போல காணப்பட்டது. மற்றொரு பக்கத்தில் அந்த மூங்கில் விதை இந்த 3 வருஷங்களும் தன்னுடைய வேரை வளர்ப்பதற்காக அது பயன்படுத்துகிறதா. 3 வருஷங்கள் அதனுடைய வேரை வளர்த்த பிறகு 3வது வருஷத்துக்கு அப்புறம் வேக வேகமாக வளர ஆரம்பிக்குமாம். சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு சுமார் 8 அடி உயரம் வளர ஆரம்பிக்கும். அந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாகவே அது வான் அளவாக அது உயர்ந்திருக்குமாம். இதை தேவன் சொன்ன உடனே அந்த மனுஷனுடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது. பிற்பாடு தேவன் சொன்னார், நானும் உன்னை ஒரு மூங்கில் விதையாக பயன்படுத்துகிறேன். உனக்கு ஆசீர்வாதம் இல்லாதது போல தோன்றினாலும், ஆனால் ஒரு காத்தோ ஒரு புயலோ அடித்து உன்னை சிதற விடாதபடிக்கு நான் உன்னுடைய வேர்களை மிக ஆழமாக வளர்த்து வந்தேன். இந்த வருஷத்திலேயோ நீ மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியாக எந்த ஒரு துக்கமோ எந்த ஒரு சாபமோ உன்னை தொடாதபடிக்கு நீ தேவனுடைய நாமத்தினால் நீ வேர்கொண்டு இன்னும் ஓங்கி வளரும்படியாக நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். வேதம் அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழித்தார்களாம். பாருங்கள், துன்மார்க்கன் புல்லை போல வேக வேகமாக வளருகிறார்கள். ஒரு பக்கத்தில் அவர்களை பார்க்கும்போது, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை நாம் பார்க்கும்போது நாம் வேதனை அடைகிறோம். எப்படி இந்த துன்மார்கள் ஆசீர்வாதமாக செழித்து வளருகிறார்கள் என்ற சிந்தனை நம்முடைய இருதயத்தில் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதே அதிகாரத்தின் பிற்பகுதியிலே நான் வாசிக்கிறேன். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். லீபனோனின் கேதுரு மரம், அந்த மரத்தை குறித்து நான் வாசித்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. அந்த மரங்கள் சுமார் 130 அடி உயரம் வளருமா. ஒரு சராசரியான மனுஷன் 6 அடி உயரம் இருக்கிறான். ஆனால் லீபனோனின் கேதுரு மரங்கள் 130 அடி உயரம் இருக்குமா. அது மாத்திரமல்ல, அதனுடைய அகலம் சுமார் 8 அடி இருக்குமா. பாருங்கள், எவ்வளவு பெரிய மரமாய் இருக்கிறது.
மற்றொரு குணாதிசயம் என்ன என்று சொன்னால், எந்த ஒரு புயலோ எந்த ஒரு காற்றோ அடித்த பொழுது கூட அது அசைய கூட அசையாதான். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்று நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனும் கேதுரு மரங்களை போல வளருவானாம். இந்த நாள்ல இந்த வருஷத்திலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். துன்மார்க்கருடைய வாழ்வு எப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நாம் லீபனோனின் கேதுரு மரங்களை போல எந்த ஒரு புயலோ எந்த ஒரு துக்கமோ நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கேதுரு மரங்களை போல உயரமாக அகலமாக நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கூட இந்த வருஷத்துல கூட இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? என்னை நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனும் கேதுரு மரங்களைப் போல வளருவான் என்று சொல்லுகிற வேத வாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இதை நிறைவேற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியே நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே ஒரு நபர் கூட்டி இருந்தால் நன்றாக இருக்கும், எங்களுடைய குடும்பத்தின் எண்ணிக்கை இன்னும் ஒன்றாக இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவரே தாயாருக்காக நான் உங்களுடைய பாத்திர வருகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருஷத்திலே அவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் ஒரு நபர் அவர்கள் குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு சுப காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நீ பலத்த கிரியைகளும் ஆண்டவரே எங்களுக்காக பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, சுமார் 3 வருஷங்களாக ஆண்டவரே திருமணம் ஆகி 3 வருஷங்களாக குழந்தை இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கதையை சொல்லும் போது 3 வருஷம் என்று சொல்லும் பொழுதே ஆண்டவரே இவர்களுடைய இறுதி உடைந்திருக்கிறதை நான் காண்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இதன் காரணமாக எந்த இடத்திற்கு வெளியே செல்ல முடியாமல் ஆண்டவரே வெட்கத்தோடு வேதனையோடு அழிந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை நான் காண்கிறேன். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் இதே வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருஷமும் எனக்கு வேதனையா இருக்கிறது, இந்த வருஷத்திலே நான் அநேக அற்புதங்களை காணவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, இதே வேதனையோடு நான் சென்று கொண்டிருந்தனால நான் மரிப்பது நலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய சகோதரனே, கர்த்தர் இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். நீ தொடுவீராக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நீ மாற்றி போடுகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை அன்பு கூறுகிறார். இந்த நாளில சுமார் 2-3 மாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உனக்கு செய்கிறதான அற்புதங்களை நீ கண்டு தேவனை மகிமைப்படுத்த என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, எல்லா வேதனையும் மாறுவதாக, பழைய காரியங்கள் எல்லாம் மாறினதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருஷத்திலே நீர் நீதிமானை செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிற உம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே நிறைவேறுகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட இருங்க, காத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே,